தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, தமிழ் பேரினத்தின் இருளகற்ற வந்த பேரொளி எங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே இனமானம் காக்கிற தன்மானமிக்க தமிழர்கள் நடத்தி கொண்டிருக்கிற இந்த போரிலே பங்கேற்று படைக்கு வலிமை சேர்க்க வந்திருக்கிற என்னுயிர் அண்ணன் புரட்சி தமிழகம் பறையர் பேரவையினுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே, என்னுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு துணையாக தோளுக்கு வலிமை சேர்க்க வந்திருக்கிற என்னுயிர் இளவல் அதியமான் கந்தசாமி அவர்களே, தமிழர்களினுடைய தொன்ம வழிபாட்டு மரபை மீட்க போராடி கொண்டிருக்கிற பெருமகள் தமிழக மடத்தினுடைய நிறுவனர் அம்மா சத்யபாமா அவர்களே, இங்கே உணர்வு எழுச்சியோடு கூடியிருக்கிற என்னுயிர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். ஐயா கருணாநிதி அவர்கள் கதை வசனம் எழுதி எடுக்கப்பட்ட திரைப்படம் பராசக்தி. அதிலே நம்முடைய ஐயா நடிகர் திலகம் அவர்கள் பேசுகிற ஒரு நீதிமன்ற காட்சி. இந்த நீதிமன்றம் எத்தனையோ விசித்திர வழக்குகளை சந்திச்சிருக்கிறது. அதில் இது ஒரு வித்தியாசமான வழக்கு என்று அந்த காட்சி தொடங்கும். அதுபோல இந்த தமிழ்நாடு எத்தனையோ தேர்தல்களை சந்தித்திருக்கிறது. அதில் இந்த ஈரோடு கிழக்கு ஒரு புது மாதிரியான தேர்தலை சந்திக்கிறது. நீண்ட காலமாக ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருந்து அரை நூற்றாண்டுகளாக இந்த மண்ணை மக்களை ஆண்டு அதிகாரத்தை செலுத்தி வந்த கட்சிகள் திமுக, அதிமுக. இப்போது நாம் தமிழர் என்கிற கட்சியை வீழ்த்த திமுக கட்சிக்காரர்கள், இங்கு மட்டுமில்லை விக்கிரவாண்டி தேர்தலிலும் இதான் நடந்தது. திமுக கட்சிக்காரர்கள் அவருடைய வாக்காளர்களுக்கு 500 ரூபாய் என்றால் அதிமுக வாக்காளர்களுக்கு 1000 ரூபாய். அதே விதி ஈரோட்டு கிழக்கிலும் திமுக கட்சிக்காரர்கள் எப்படியும் திமுகவுக்கு போட்டு விடுவார்கள். அவர்களுக்கு 300 ரூபாய். அதிமுக கட்சிக்காரர்கள் ஒருவேளை சீமானுக்கு போட்டுவிடக் கூடாது, அதனால் அவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து அந்த ஓட்டை எங்களுக்கு போடுகிறீர்களோ இல்லையோ, சீமானுக்கும் சீதாலட்சுமிக்கும் போட்டு விடாதீர்கள். இதுவரை இப்படி ஒரு தேர்தல் நடந்ததே இல்லை. அதே விதிதான் பாரதிய ஜனதாவிற்கும். சீமானுக்கு போட்டு ஒருவேளை அவன் ஜெயித்து விட்டால் உங்கள் நிலைமை என்ன ஆகிறது? நான் கூட பயப்படுவாங்கன்னு நினைச்சேன், இந்த அளவுக்கு பயப்படுவாங்கன்னு நினைக்கல. இது ஒரு விசித்திரமா இருக்கு. இந்த செய்திகளை கேள்விப்படும் போது படுத்து தூங்கும்போதும் கால் மேல கால் போட்டு படுக்க வேண்டியது இருக்கு. ஐயா ஐயா தமிழக முதல்வர் மாண்புமிகு மேன்மை மிகு தலைவர் பெருமகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார்கள்,
அதிமுக, பாரதிய ஜனதா சில உதிரிகளை, சில உதிரி, யாரு உதிரி? நம்மெல்லாம் தான் உதிரி. இந்த உதிரிகளை வைத்து பெரியாரை விமர்சிக்க செய்கிறார்கள். ஐயா, ஒன்றை கவனியுங்கள், தமிழ்நாட்டிலே கேவலமான உதிரி நீங்க தான். நாங்கள் உதிரி இல்ல, உறுதி. இதை நல்லா நினைவில் வச்சுக்கிட்டு பேசணும். ஏன்னா உதிரியா நீங்க இருக்கிறதுனாலதான் உங்கள மாலேயே உதிரியா இருக்கிற நிறைய கூட்டத்தை சேர்த்து கொண்டு களத்துக்கு வருகிறீர்கள். நாங்கள் உறுதியாக இருப்பதால் தான் தனித்து 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 களத்தில் நிற்கிறோம். எல்லோருக்கும் புரியும்படி ஒரு சான்று, கோயிலை கட்டுவதற்கு பல கற்கள், உதிரி 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 கற்கள். ஆனால் கோயிலிலே, வழிபாட்டிலே, வழிபாட்டு தலத்திலே உள்ளே இருக்கிற கற்பக்கிரகம் என்ற கருவறைக்குள் இருக்கிற வழிபாடுகிற சிலை ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட உறுதியானது. அப்படி உறுதியானதை ஒன்றை எதிர்க்கத்தான் உதிரிகளை திரட்டிக் கொண்டு நீங்கள் வருகிறீர்கள். உண்மையிலேயே நான் சொல்றேன், என் தலைவர் மேலே ஆணையா சொல்றேன், நாங்கள் பெரியாரை எதிர்க்கல, விமர்சிக்கல, இழிவா பேசல. பெரியாரை வைத்து அரசியல் செய்கிறோம். நீங்க 60 ஆண்டுகளா பெரியாரை வச்சு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. அதே பெரியாரை வச்சு இப்ப நாங்க அரசியல் செய்யறோம். ஏன் நீங்க பயப்படுற? நீ பெரியாரை பற்றி பேசினாய், நான் பெரியார் பேசினதை பேசுகிறேன். இவ்வளவுதான். பெரியாரை நாங்கள் இழிவு செய்யவில்லை. இது எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய தாய், அறிவிப்பால் ஊட்டிய தமிழ், எல்லாவற்றுக்கும் மேலான என் தலைவன் பிரபாகரன் மீதானை நாங்கள் பெரியாரை இழிவு செய்யவில்லை. பெரியார் தான் 60 ஆண்டுகளாக என் மொழியை, என் இனத்தை இழிவு செய்திருக்கிறார். அந்த வாதத்திற்கு வரணும். நான் எடுத்து வைக்கிற கருத்திற்கு எதிர் கருத்து தான் பேசணும். அவதூறுக்கு பிறந்த அவதூறுகளே அவதூறை அள்ளி கொண்டு வரக்கூடாது. புரியுதா? அதாவது என்ன பேசி என்ன செய்யறதுன்னு தெரியல. எனக்கு அளப்பெரிய ஆற்றல், ஆகப்பெரிய அறிவு செல்வம் இருக்குது என் மொழியில. தன்னலமற்று உயிரையே கொடுத்து போராடிய வழிகாட்டிய ஆக பெரும் தலைவர்கள் என் நிலத்தில் உண்டு, என் இனத்தில் உண்டு. என் மண்ணை, என் மக்களை, என் மொழியை, என் இனத்தை, என் நிலத்தை, வளத்தை காக்க போராடிய பெருமக்கள் ஏராளம் ஏராளம். நாங்க இப்பவும் சொல்றேன், இந்த பொது வழியில் பெரியார் வேணும். யாருக்கு? உங்களுக்கு. பெரியார் இல்லாம ஒண்ணும் இல்ல உங்களுக்கு, பெரியாரால ஒண்ணும் இல்ல எங்களுக்கு. நீங்க பெரியார வச்சுக்கிறீங்க பூஜை அறையில, வரவேற்பு அறையில, வழிபாட்டு அறையில, எங்க வேணாலும் வச்சுக்க. கோயில் கூட கட்டு, குடமுழுக்கு கூட நடத்து, எதை வேணாலும் செய்யி. நீ விரும்பியபடி சமஸ்கிருதத்துல சொல்லு, ஏன்னா தமிழ் சனியன் சொல்லிக்க, தெலுங்குல சொல்லிக்க, கன்னடத்துல சொல்லிக்க, எதனா வேணாலும் மந்திரம் ஓதி கும்பிட்டுக்க. எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? எனக்கு ராமசாமியும் வேணாம் வச்சுக்க, ஓ ராமசாமியும் வேணாம் வச்சுக்க. அது கும்பிட சாமி இல்லாதவனுக்கு. எனக்கு 1 கோடி சாமி இருக்கு. ஒவ்வொரு தமிழ் குடிக்கும் ஒரு சாமி இருக்கு, குலசாமி. எனக்கு அதுக்கு நீ, எனக்கு அதுக்கு நீ. என்ன யார் என்று என்கிட்ட கேளு, நான் சொல்றேன் நான் தமிழன். நீ எனக்கு சொல்லாத நான் திராவிடன். எனக்கு பேர் நீ வைக்காத. இதான் இங்க இருக்க பிரச்சனை. உங்களுக்கு எல்லாம் குழப்பம் இருக்குது. ஏன் திடீர்னு பேசுறாருன்றா என்னைய? இப்பதான் தலைவலிக்குது, மாத்திரை போடுறேன். எந்த நேரத்தில் எந்த ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து களத்தில் நிற்கிறவன் தாண்டா சரியான போர் வீரன். இப்போ தம்பி, அன்பு தம்பி, ஆருயிர் தம்பி, தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்